கிறிஸ்தியேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் பிரசங்கி 5:15. தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே எடுத்து கொண்டு போவதில்லை. ஆமேன். இல்லையா? அழகா சொல்றார் சாலமோன் ஞானி. மனுஷன் தன் தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணியாய் பிறந்தது போலவே மறித்து போகும்போதும் நிர்வாணியாக போகிறான். உலகத்தில் பிரயாசப்பட்டு சம்பாதித்த பங்களாவையோ காரையோ சொத்துக்களையோ அவன் கையில் கொண்டு போகிறதில்லை. உண்மை அதுதான் யோபும் சொல்கிறாரு. யோபு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார். யோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். இல்லையா? நிர்வாணியாக வந்த நிர்வாணியாக அவ்விடத்துக்கு திரும்புவேன்னு சொல்ல. உண்மைதான். மறிக்கும்போது கூட வெட்டியில் அடக்கம் செய்யும்போது கூட அரைநான் கயிறை கூட கட் பண்ணிடுறாங்க. உலக வழக்கம் அதுதான். அலெக்சாண்டர் ஒருத்தர் இருந்தார். உலகத்தை பலத்தினால ஜெயித்தவர். அவர் எழுதி வைத்ததான ஒரு காரியம், நான் மறிக்கும்போது என்னுடைய உடலை சாவுப்பட்டியில் எடுத்துக்கொண்டு போகும்போது என்னுடைய 2 கரங்களையும் பெட்டிக்கு வெளியே நீட்டி ஊர்வலமாக எடுத்துக்கொண்டு போங்க. என்னன்னு சொன்னாக்கா, நான் எல்லாவற்றையும் உலகத்தை ஜெயித்தேன், ஆனால் நான் போகிறேன், வெறுங்கையாக போகிறேன், ஒன்றையும் கொண்டு போகிறதில்லைன்னு சொல்லி அடையாளமாக என் 2 கரங்களை பெட்டிக்கு வெளியே பிரித்து வைத்து கொண்டு போங்கன்னு சொன்னார். உண்மைதான். ஆகவே இப்படிப்பட்ட நாள் உலகத்தில் வாழ்கிறோம். நித்தியமாக வாழ போகிற பரலோக ராஜ்யத்தில், இந்த ராஜ்யத்துக்கு நம்ம சுதந்திரவாளியை மாறுவோம். அந்த ராஜ்யத்தில் நம்ம கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, வேதனை இல்லாத ராஜ்யம் நித்தியமாக வாழப்போகிறோம். அதுக்கு நாம் ஆயத்தப்படுவோம். நம்மோடு கூட இருக்கிற கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம். கூட்டத்துக்கு காவலாளியாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நேசிக்கு நல்ல தகப்பனே, இந்த நாள் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.